எல்லாரும் என்ன நினச்சான்னு பார்த்தீங்கன்னாக்கா, தளபதி விஜய் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தோத்துருவார், தோத்ததுக்கு அப்புறமா படம் நடிக்க போயிடுவாருன்னு இப்படியெல்லாம் கனவு கண்டுருந்தாங்க திமுகவினரும் திமுகவை சேர்ந்த கொத்தடிமைகளும். கிட்டத்தட்ட யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா பிரகாஷ்ராஜ், சத்யராஜ், சில முக்கிய நிர்வாகிகளும். அதுக்கப்புறம் இவர் படம் நடிக்க போய் ஏன் மு.க. ஸ்டாலின் மனைவி கூட நினச்சிருக்கலாம் படம் நடிக்க போயிடுவார்னு. ஆனால் இங்கே நடிக்க போனது யாருன்னு பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் தான். இந்த பாகுபலி படத்தில் நமக்காக தானே சாமி வருது படம் நடிக்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக கொண்டாடுற அளவுக்கு ஆகிப்போச்சு. என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் என்ன ஃபீல் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னாக்கா, தளபதி விஜய் அவர்களை படத்தை தேர்தல் தோல்விக்கு அப்புறம் படம் நடிக்க போயிடுவார்னு நினச்சாக்கா, அதுக்கு முன்னதாகவே திமுகவினர் ஆன உதயநிதி ஸ்டாலின் தான் படம் நடிக்க போயிட்டார். இப்போ இவரை கண்டு யார் அஞ்சு போயிருக்கான்னு பார்த்தீங்கன்னா கமலஹாசனும் ரஜினிகாந்த் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஆடி போயிருக்காங்க. ஏன்னா ஒரு வெற்றிடம் இருக்குது. தளபதி விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு போனதுக்கு அப்புறமா சினிமா துறையில் மிகப்பெரிய வெற்றிடம் இருக்குது. அந்த வெற்றிடம் யாருக்காக இருக்குன்னு தெரியுமா? அதுதான் உதயநிதி ஸ்டாலின். நீங்கள் எல்லாரும் பார்க்க போகிறீங்க. இனி மேற்பட்டு ஒவ்வொரு அடியும் இடி மாதிரி இருக்குங்க. நடிப்பு திலகம்னா நடிப்பு திலகம் எம்ஜிஆர், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், இவர்களெல்லாம் மிஞ்சி ரஜினி, கமல் எல்லாத்தையும் மிஞ்சி சாப்பிட போகிறாரு. மறுபடியும் அந்த ஸ்டெப்பை பார்க்க போகிறீங்க. எனக்கு என்ன ஒரு டவுட்டுனாக்கா, ஏற்கனவே ஒரு நடிகைக்காக பால் டெய்லி குடித்தார். மறுபடியும் நடிக்க வந்து எந்த நடிகைக்காக பால் டெய்லி குடிக்க போகிறாரோ அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. பார்ப்போம். இது போன்ற காமெடி கஜானா, அதாவது வில்லன் இதுமாதிரிப்பட்ட தேவையில்ல. எங்கள் தளபதிக்காக தான் வில்லன் நான் ரெடி இருக்கேன், விஜய் உனக்காக நான் இருக்கேன் அப்படின்னு சத்யராஜ் சொல்லியிருந்தார். திமுகவின் அதாவது பார்த்தீங்கன்னா தமிழகத்தின் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்துங்கிறார். அது எந்த மாதிரி கதைன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இவங்களுக்கு ஆக்சுவலாக படம் நடிக்கவே வராது, இதில் வேறு கதை தேர்வு வேறையும். இப்போ யார் ஒப்பாரிக்கிறாங்கன்னா, அதாவது மு.க. ஸ்டாலின் அவர்கள் குளத்தீரில் தோற்றத்துக்கு கூட ஒப்பாரிக்க வைக்கல. அது ஒப்பாரி வச்சு கதறினாரே தெரியாது. என் புள்ள நடிக்க போயிட்டானே அப்படின்னு ரெண்டு பேர் கதறுவாங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா சேகர் பாபும் நமது மு.க. ஸ்டாலின் அவர்களும். அதாவது சேகர் பாபு மடியில் மு.க. ஸ்டாலின் படுத்து கதறுவது போன்று ஒரு காட்சி இருக்குது. அதுவும் போடுறேன் பாருங்கள். ஏன்னா இப்போவே கதை ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது பிரகாஷ்ராஜ், சத்யராஜ் எல்லாம் வில்லன் தயாராக இருங்க. ஒரு நடிகை வந்துட்டுருக்கான். இதுமேல் பட்டு பாகுபலி பிரபாசன் சரி, கேஜிஎஃப் யாசும் சரி தெரிச்சு ஓடணும். தமிழகமே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு ஸ்டார் எங்கள் ஸ்டார் இருக்கார். அவர் தான் பவர் ஸ்டார். பவர் ஸ்டார் இல்லை, உதயநிதி ஸ்டார் தான் மாற்றணும். ஏன்னா பவர் ஸ்டாருக்கு டப்பு கொடுப்பாரு. நடிப்புன்னா அறக்கன், நடிப்பு அறக்கணுன்னே நீங்கள் நான் வாட்டர்மெலன் ஸ்டார் நினச்சிடாதீங்க. இவர் வந்து ஒரு ஸ்டார் கேண்டிடேட் வரிசையில் வருவார், ஸ்டார் வரிசையில் வருவார். அது மட்டும் தான் எனக்கு தெரியும். படம் ஹிட் ஆகுமான்னு கேட்டால் இவங்களே கொத்தடிமைங்களே போட்டு 100 ரூபாய் டிக்கெட்டு 200 ரூபா கொடுத்துக்கணும் கூட அந்த படத்தை பார்த்து 5000 கோடி கலெக்ஷன் ஒரே நாளில் அப்படின்னு பொருளை கலப்பானுங்க. ஏன்னா பாதி தியேட்டர் இவங்களே கையாண்டு வச்சுக்கிறானுங்க. சன் டிவியை தொட்டாலும் இவங்க ஆடே போடுவானுங்க, கலைஞர் டிவியை தொட்டாலும் இவங்க ஆடையை போடுவானுங்க. யூடியூப்பில் ஏற்கனவே அந்த இவங்க கட்சி ஜெயிக்க மாட்டான்னு தெரிஞ்சு பலாயிரம் கோடியை வந்து யூடியூப்பில் போய் இறச்சானுங்க. அந்த இறச்சி தான் மக்களுக்கு இறச்சிருந்தா கூட அவங்களுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க. அடே இது எதுவும் தெரியாமல் மக்களுக்கு இறச்சி. சரி ஏதோ ஒன்றுங்க, நமது ஐயா வருகிறார், வருகிறார், உதயநிதி ஸ்டாலின் வருகிறார் அப்படின்னு பாட்டை போட்டு வெயிட் பண்ணுங்க. அண்ணன் ரெடி ஆகிட்டாரு, ஷூட்டுக்கு போயிருக்காரு. அடுத்து சைனா டூர் போய் மூஞ்செல்லாம் வந்து சும்மா பஞ்சு போன்று மாற்றிக்கின்னு ஹேர் கட்டிங்லாம் கட்டிங் பண்ணின்னு சலூன்காரெல்லாம் கூட்டின்னு போய் கட்டிங் பண்ணி நீட்டாக வருவார். க்ளீன் ஷேவ். இனிமேல் பட்டு யாரையும் தடுக்க முடியாது. ஒரு வெற்றிடம் இருக்குது தமிழகத்தில். தளபதி விஜய் அவர்கள் கட்சிக்கு போனதுக்கப்புறம் அந்த திரைத்துறையே ஆடி போயிருக்கு. திரைத்துறையில் மிகப்பெரிய வருமானம் இழந்திருக்கு. இதுவரையுமே அந்த 1000 கோடி 2000 கோடி யாரும் கலெக்ட் பண்ணுறதுக்கு ரீச் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. அந்த மாதிரி நடிகை இதுவரை இல்லை அப்படின்னு தமிழகத்தில் எல்லாரும் ஏங்கிக்கிருந்த காலம் போய் நம்ம சாமி வருதுங்க. அடித்து வச்சுக்காடா, எங்கள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் வந்தானாக்கா 2000 கோடி இல்லை 3000 கோடி கூட அடித்து அந்த அப்படி தமிழகத்தை இறக்கினாங்க. அது நடக்கும் பாருங்க. கொத்தடிமைங்களா யாரை பார்த்து பேசுகிறீங்க பாருங்க, இந்த பாட்டு நடக்கும். மக்களே காத்திருங்க, நம்ம அண்ணன் வருகிறாரு, கவலைப்படாதீங்க. ஆனால் ஒன்றே ஒரு டவுட்டு, ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி தான். ஏற்கனவே ஒரு படத்துக்கு நடிக்க வந்து யாரோ ஒரு நடிகைக்காக பால் டெய்லி குடித்தார். மீறி எந்த நடிகைக்காகவோ எங்கள் அண்ணன் பால் டெய்லி குடிக்காமல் வீட்டுக்கு போயிடணும். அது மட்டும் தான் என்னோடய கடைசி ஆசை.